ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்கோக் எஃப்எஃப் ஹாட் ப்ரொஃபஸர் கோஸ்ட் காலேஜ் பார்ட் 4. மினி இப்போ லைப்ரரியில் உட்காந்து தன்னோட செல்ஃபோனில் எடுத்த வீடியோவை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. கவனித்து பார்த்துட்ருக்காங்க. லாஸ்ட்டாக அந்த கருப்பு உருவத்தோட ஃபேஸ் ரெவில் ஆகும்போது உயிரே போயிடுச்சு மினிக்கு. அப்படியே செல்ஃபோனை எகெயின் கீழே போட்டுட்டாங்க. ஐயோ, நான் பார்த்தது உண்மை. ஐயோ, ஏதோ இருக்குது அந்த ரூம்குள்ளே. ஐயோ, நல்லா தெரியுதே இதில் ஃபோட்டோ. ஐயோ, வெறும் கண்ணால் பார்க்கல, என்னால் பார்க்க முடியல அந்த உருவத்தை. செல்ஃபோனில் நல்லா அந்த உருவம் தெரியுது. ஐயோ, எவ்வளவு பயமாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஐயோ, இதை எப்படியாவது நான் சொல்லணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு தன்னோட ஸ்வெட்டெல்லாம் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு கீழே விழுந்த செல்ஃபோனை எகெயின் எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஜங்குக்கை பார்க்க தான் போகிறாங்க. ஜங்குக்கோட கேபினுக்கு மினி. இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. எங்கே அதர் ஹேண்ட் ஜங்குக் வாயினை நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க அவங்களோட கேபினில் இருக்கக்கூடிய பர்சனல் ரூமில். வைன் நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்காங்களா. ஸோ 2 பேருக்கும் வெளியில் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. ஜங்குக்குமே ஃபோன் பண்ணி 4 ஹவர்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லியிருப்பாங்க ஆஃபீஸ் ரூமில். ஸோ மினி இப்போ ஜங்குக்கை பார்க்கணுன்னு கேபின் கிட்ட நின்னதும் சைடில் இருந்த பியூன் சொல்லிட்டாங்க, சார் ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க, 4 ஹவர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு 1 ஹவர் கழித்து வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க பியூன். மினி பியூன் அப்படியே பார்த்துட்டு, அப்படியா, ஓகே, என்னோட ஐ மீன் வைன் இங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க பியூன்கிட்ட. ஆமாம், வைன் மேடம் இங்கே வந்தாங்க. அவங்க கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடி வந்தாங்க. அப்புறம் சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதான் பேசிகிட்ருக்காங்க போல் உள்ள. மேடம், ஒயின் மேடம் எங்கன்னு தெரியல, அவங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, என்னது இது, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாங்களா, நான் போய் முதல்ல ஒயினை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக மினி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. உண்மையிலே அந்த காலேஜில் இருக்கிறதுக்கு மினிக்கு பயமாக இருக்குது. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் ஜங்குக் 2 பேரும் இப்போ ஜங்குக்கோட குவார்ட்டர்ஸில் உட்காந்துட்ருக்காங்க. ஆப்போசிட் சோஃபாவில் மினி, பாட்டிமா, ஜங்குக்கோட மம்மி, டேடி, ஒய்யாரி எல்லாமே இருக்காங்க. பயங்கரமாக திட்டி தீர்த்துட்ருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வைனை. வைனுக்கு லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குது. அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்காங்க சோஃபாவில். ஒய்யாரி ஜங்குக்கோட லேப்பில் உட்காந்துக்கிட்டு, டேடி, இன்றைக்கி நைட் நம்ம ஹோட்டலுக்கு போய் வாங்கி சாப்பிடுவோமா ஏதாவது அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி ஜங்குக்கிட்ட. அப்போ ஜங்குக் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஃபேமிலியாக போய் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. மினி எதுவும் பேச முடியாமல் எல்லோரும் இருக்கும்போது சொன்னால் எல்லோரும் பயப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அவங்களோட மைண்டுக்குள்ளே எந்த தாட்டுமே இல்லை. ஒன்லி அந்த கருப்பு உருவத்தை பற்றின எண்ணம் தான் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஜங்குக் அப்போ மினியை பார்த்துட்டு, ஏ மினி, என்னது இது, நானும் ரொம்ப நேரமாக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், குத்த வச்ச குரங்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஒன்றும் இல்லை மாமா, நான் அப்புறம் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்பு உன் அக்காவுக்கு சரியில்லைனாவே உனக்கும் சரியில்லாமல் போய்டும்னு எனக்கு தெரியும். ஆக்டிங் போடாமல் 2 பேரும் போய் ரெடியாகுங்க. இன்னும் ஒரு 1 ஹவரில் எல்லோரும் வெளியில் போகலாம். என் பொண்ணு ஹோட்டலில் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டுட்டா. ஸோ எல்லோரும் போகலாம். இதுக்கப்புறமாவது சுட்டித்தனத்தை நிறுத்திக்கிட்டு நல்ல பிள்ளையாக இருக்க பாருங்கள். பாட்டிமா சொல்லிட்டாங்க என்கிட்ட, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லி. எனக்கு டேங், ஜிமென், சுகான்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தவங்கள நீ மேரேஜ் பண்ணிக்கணும். ஃபோட்டோ காட்டுறேன், யாரை பிடிக்குதோ அவங்கக்கிட்ட பேசுகிறேன், நீ மேரேஜ் பண்ண ரெடியாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மினியை பார்த்து ஜங்குக். மினி ஐயா ஐயா, இந்த காலேஜுக்குள்ளே என்னமோ இருக்குது, அதை இவனுக்கு கண்டுபிடிக்க வைக்கல, எனக்கு மாப்பிள்ளை தேடுறானா, பூச்சியை பாரு அப்படின்னு தனக்குத்தானே மினி நினச்சிக்கிட்டு, சரி மாமா, வைனு என் கூட வா அப்படின்னு சொல்லி வைனோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி மினி இப்போ ஆப்போசிட் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அங்கே தான் வைனோட குவார்ட்டர்ஸ் இருக்கா. ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே தான் இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் நைட் டின்னருக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஒய்யாரி அப்போ ஜங்குக்கோட பெட்டில் தான் நின்று அப்படியே குஷியாக ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜாலி, நான் வெளியில் போய் சாப்பிட போகிறேன், ரொம்ப ரொம்ப ஜாலி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெட்டில்.
ஜங்குக் மிரர் வழியாக ஒய்யாரியை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஒய்யாரி செல்லம், ரொம்ப ஜம்ப் பண்ணக்கூடாது, அப்புறம் லெக்ஸ் எல்லாம் உனக்கு பெயின் ஆகும், உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு பெயின் ஆகாது லெக்ஸ் எல்லாம், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ள், என் டேடி மாதிரி அப்படின்னு சிரிக்கிறாங்க ஒய்யாரி. ஆசையாக இருக்குது ஒய்யாரி பேசுகிறது கேட்கும்போது ஜங்குக்கு. அப்படியா, சரி செல்லம், இரு டேடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தன்னோட கோட்டை சைடில் ஹேங் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு போகலான்னு திரும்புகிறாங்க. அப்போ டோர்கிட்ட ஒயின் அப்படியே நின்று ஒய்யாரியை தான் ஆசையாக பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் ஒயினை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஏ ஒயினா உள்ளவா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? 1 hour கிட்ட ஆகிடுச்சு நீ அந்த வீட்டுக்கு போய், ஏன் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மிஸ்டர் ஜான், நான் ஒய்யாரியை ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணலான்னு ஒய்யாரியை கூட்டிகிட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆமாம், ஒய்யாரி ட்ரெஸ் எல்லாம் அங்கே தானே இருக்குது, சரி போய் ஒய்யாரியை ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரெடியாரு, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயின் வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பி ஃபேஸில் ஒய்யாரியை வந்து ஒய்யாரியோட சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணி, வா பேபி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒய்யாரியை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க ஒயின். இப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகுது. ஜங்குக்கோட லிவிங் ஏரியாவில் ஜங்குக்கோட மம்மி டேடி பாட்டிமா ஜங்குக் 4 பேர் உட்காந்துட்ருக்காங்க. மினி இப்போ வீட்டுக்குள்ளே வந்து, நான் ரெடி, எல்லோரும் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லோரும் போகலாம், எங்கே உன்னோட அக்கா ஒய்யாரி எங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். அப்போ மினிக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருந்த ஒயின் அப்படியே லிவிங் ஏரியாவுக்குள்ளே வந்து, ஒய்யாரி எங்கன்னு எங்ககிட்ட கேட்டா, உங்ககிட்ட தானே ஒய்யாரி இருந்தா, நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டோம், இப்போ தானே வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். தூக்கி வாரி போட்டுருச்சு ஜங்குக்கு. டக்குன்னு எழுந்துட்டாங்க. ஏ ஒயான், என்ன டைம் இப்போ 8 o'clock கிட்ட ஆறுது, 7 o'clock வந்து நீ ஒய்யாரியை தூக்கிட்டு போனியே அப்படின்னு சொல்கிறாங்க. எதை தூக்கிக்கிட்டு போனேனா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இங்கேருந்து நானும் மினியும் கிளம்பி அங்கே தான் இருந்தோம், இங்கே வரவே இல்லைண்ணா. அப்படி இருக்கும்போது எப்போ நான் வீட்டுக்குள்ளே வந்து ஒய்யாரியை தூக்கிட்டு போனேன்? என்னது குழந்தை எங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். பதறி போயிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ஜங்குக் டக்குன்னு அவங்களோட ரூம்குள்ளே தான் ஓடி போய் பார்க்குறாங்க. ஒய்யாரி உள்ளே இல்லை. ஏ என்னடி பேசுகிற நீ? குழந்தை ரூம்குள்ளேயும் இல்லையே, எனக்கு நல்லா தெரியும், நீ ரூம்குள்ளே வந்து குழந்தைய தூக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இங்கே பாருங்க ஜான், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நான் வரவே இல்லைங்க. நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கும்போது தான் நானும் மினியும் அந்த வீட்டுக்கு போனோம். அப்படி இருக்கும்போது எப்போ நான் இங்கே வந்தேன்? மினி நீனும் நானும் ஒன்றாவே தானே இருக்கோம், சேர்ந்து தான் ஃப்ரெஷ்ஷப் ஆனோம். நான் இங்கே வந்து ஒய்யாரியை தூக்கிக்கிட்டா வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். மினி உடனே ஜங்குக்கை பார்த்து, மாமா ஒயின் என் கூடயே தான் இருக்கா, இங்கே வரவே இல்லை, இப்போ தான் வரோம் 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஜங்குக்கோட டேடி சொல்லிட்டாங்க, சும்மா தேவையில்லாமல் பேசக்கூடாது, வெளியில் வாங்க, இங்கேருந்து எங்கே போகிறா ஒய்யாரி, எங்கிட்டாவது எங்கே தான் இருப்பா, போய் தேடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு எல்லோரும் வெளியில் வந்துட்டாங்க. எல்லோரும் ஒவ்வொரு சைடு போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் காய் ஜூன் 2 பேரும் ஜங்குக்கோட சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டில் தான், சைடில் இருக்கக்கூடிய ரோட்வேயில் தான் அவங்களோட குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஜங்குக் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒய்யாரியை காணோன்னு தேடினதும் இவங்க 2 பேரும் வீட்டு வாசலில் இருக்க அந்த மினி கார்டனில் தான் உட்காந்து சும்மா ரேண்டமாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. மினி காய் அவங்களோட ஒய்ஃப் 2 பேரும் ஊருக்கு போனதுனால இவங்க தான் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பரபரப்பாக இந்த சைடும் அந்த சைடும் ஒயின் ஓடுறதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஏய் என்னடா அது, அந்த ஒயின் பொண்ணுங்கிட்ட ஓடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஒயின், மேடம் ஒயின், என்ன வேணும், என்னத்தை தேடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜூன். ஒயின் கிடுகிடுன்னு தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே இவங்கக்கிட்ட வந்து, ப்ரொஃபஸர் என்னோட பொண்ணு ஒய்யாரியை காணும், பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது இவங்க 2 பேர்த்துக்கும். ஐயோ, அந்த பொண்ணுக்கு பொண்ணெல்லாம் இருக்கா? அடக்கடவுளே, குழந்தைய காணும் இந்த பொண்ணு தேடிட்டுருக்கு, கல்யாணம் பண்ணி குழந்தை பெக்காத பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு காய் வந்து ஜூன்கிட்ட மெதுவாக சொல்கிறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு குட்டி குழந்தைய பார்த்தீங்களா? ப்ளூ கலரில் ஃப்ராக் போட்டிருந்தா என் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அந்த டைமில் ஜங்குக் பின்னாடியே வந்துட்டாங்க. ஒயின் பாத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொன்னதும் காய் ஜூன் 2 பேரும் ஜங்குக்கை பார்த்து விஷ் பண்ணிவிட்டு, சார் குழந்தைய காணுன்னு ஒயின் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மிஸ்டர் காய், இங்கே வந்து நீங்கள்
சின்ன குழந்த. பை த வே, இது என்னோட ஒய்ஃப் வைன், ஜான் வைன். எங்கள் பொண்ணு தான் ஒய்யாரி, சின்ன குழந்த, 3 ஏஜ் தான் ஆகுது. பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் ஃப்ராக் போட்டுட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. மயக்கமே வந்துடுச்சு காய்க்கும் சொருக்கும். அட கடவுளே, என் டீனோட பொண்டாட்டி அந்த பொண்ணு, நல்ல வேலை வாயை கொடுத்தது மாட்டாமல் இருந்தோம் அப்படின்னு தங்களுக்கு தானே நினச்சிக்கிட்டு, பார்க்கல இருங்க நாங்களும் தேடி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் ஓடி போய் அவங்களுமே தேடி பார்க்குறாங்க. ப்ளூ கலரில் ட்ரெஸ் பண்ணியிருந்த குழந்தையா, ப்ளூ கலரில் எந்த குழந்தையும் நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே காய் ஜோன்னு தேடிட்டுருக்காங்க. இப்படியே ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட பாஸ் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒய்யாரிங்கிற ஒரு குழந்தைய காணுங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. ஜங்குக்கு அப்படியே தன்னோட வீட்டுக்கு முன்னாடி அப்படியே அந்த ரோட்டில் உட்காந்துட்டாங்க. ஏ ஒயான், நல்லா தெரியும்டி, நீ தாண்டி வந்து என் பிள்ளைய தூக்கிக்கிட்டு போனேன். இப்போ நான் வரவே இல்லைங்கிற. ஐயோ எங்கே போனான்னு தெரியலையே. ஐயோ வாட்ச்மேன், கார்டனர் எல்லாம் பார்த்துட்டாங்க. இந்த இடத்தையே ரவுண்ட் அடிச்சிட்டோம், குழந்தைய காணோம். நான் எங்கே போய் தேடுவேன் என் பிள்ளைய அப்படின்னு அழுகிறாங்க ஜங்கு. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அழுதுகிட்டு தான் இருக்காங்க. அந்த டைமில் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு குட்டி பையன் அந்த கருப்பு உருவத்தை பார்த்து கத்திருப்பான் இல்லையா, அந்த பையனோட டேடி மிஸ்டர் கிம் இப்போ ஜங்கு கிட்ட வர்றாங்க. மிஸ்டர் ஜியான், இப்போ தானா நம்ம காலேஜ் கேட்டை விட்டு தாண்டி ஆப்போசிட்டில் இருக்க அந்த ரோட் சைடு எதுவும் குழந்த நடந்து போயிட்டாங்களான்னு அந்த சைடு போய் அங்கே இருக்கக்கூடிய ஷாப்பில் கேட்டு பார்த்தேன். அங்கே வந்து யாரோ ஒரு பொண்ணு ஒய்யாரியை தூக்கிக்கிட்டு போனதாக சொல்கிறாங்க. நான் ஒய்யாரியோட ஃபோட்டோவை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்களே, அந்த ஃபோட்டோ வச்சு தான் காட்டினேன். அந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய, அதான் நம்ம காலேஜுக்கு முன்னாடி ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இருக்கே, அந்த ஷாப்பில் இருக்க ஒருத்தவர் தான் சொன்னார். குழந்தையோட ஃபோட்டோவை காட்டினேன். இந்த குழந்தைய ஒரு லேடி தூக்கிக்கிட்டு போனதாக சொன்னாங்க. அது காலேஜுக்கு சைடில் இருக்க ஃபாரஸ்ட் சைடு போனதாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் கிம். திக்குன்னு இருக்குது அத்தனை பேருக்கும். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஐயோ ஃபாரஸ்ட் சைடா அப்படின்னு ஜங்குக் டக்குன்னு எழுந்து, எல்லோரும் இங்கே இருங்க, டேடி வாங்க நீங்களும் நானும் போய் ஃபாரஸ்ட் சைடு தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ ஜங்குக்கோட டேடி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இல்லை நானும் வருவேன், எனக்கு பயமாக இருக்குது, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வைனுமே ஜங்கு கூட கிளம்பிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய காய் ஜோன், அப்புறம் மிஸ்டர் கிம், பாட்டி, மினி எல்லாருமே காட்டுக்குள்ளேனா ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடணும். நீங்கள் மட்டும் தனியாக போய் எங்கிட்டு தேடுறது? புள்ள காணா போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாச்சு. வாங்க எல்லாருமா போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அவ்வளோதான், அங்கே இருந்த அத்தனை பேரும் கிளம்பிட்டாங்க. ஐ மீன் ஜங்குக்கு அவங்க மம்மி டேடி, வைன், பாட்டிமா, மினி, காய் ஜோன், அப்புறம் மிஸ்டர் கிம் எல்லோரும் இப்போ அந்த காட்டை நோக்கி தான் வேக வேகமாக ஓட்டமும் நடையுமா போயிட்டுருக்காங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே பைக்லேயோ கார்லேயோ போக முடியாது, அந்தளவுக்கு ஒரு அடர்த்தியான ஃபாரஸ்ட் ஏரியா அது. ஆனால் மக்கள் நடந்து போகலாம். ஸோ அங்கங்கே ஒத்தையடி பாதைகள் இருக்கும். ஸோ அதனால தான் ஜங்குக் வந்து இப்போ நடந்தே வேக வேகமாக போயிட்டுருக்காங்க அந்த காட்டுக்குள்ளே. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயினோட ரூபத்தில் தான் ஒய்யாரிய அந்த கருப்பு உருவம் தூக்கிட்டு போயிருக்கு. ஏன்னா இன்றைக்கி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நைட்டில் அந்த சூனியக்காரிக்கு, ஐ மீன் அந்த கருப்பு உருவத்தில் இருக்க அந்த பேய்க்கு நல்ல சக்திகள் இருக்கும். ஸோ நினச்ச உருவத்துக்கு மாறிட முடியும். பௌர்ணமி இல்லாத மற்ற நைட்ஸில் தன்னோட உருவத்தை காட்டவோ ஒரு பொருளை எடுக்கவோ முடியும். மற்றபடி எந்த சக்தியும் அந்த பேய்க்கு இருக்காது. ஆனால் இன்றைக்கி பௌர்ணமி இல்லையா, ஸோ அபரிதமான சக்தியில் ஒயின் மாதிரி தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டு ஒய்யாரியை தூக்கி ஹிப்பில் வச்சுக்கிட்டு எந்த இடத்துல ஒய்யாரியை கொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு அந்த பேய் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. ஒய்யாரி இப்போ ஒயினோட, ஐ மீன் அந்த சூனியக்காரியோட ஹிப்பில் உட்காந்துக்கிட்டு தன்னோட மம்மின்னு நினச்சிக்கிட்டு, மம்மி எங்கே போகிறோம் இந்த காட்டுக்குள்ளே? இங்கே தான் ஹோட்டல் இருக்கா? டேடி, பாட்டி, என்னோட ஆன்ட்டி, அப்புறம் இன்னொரு பாட்டி, தாத்தா, டேடி எல்லாம் ஏன் வரலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சூனியக்காரி, அவங்கெல்லாம் முன்னாடியே அங்கே வந்துட்டாங்க பேபி. நாம் கொஞ்சம் லேட்டாக அங்கே போகணும். ரீசன் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதா டேடி சொல்லியிருக்காங்க. அதுக்குத்தான் நான் மட்டும் உன்னைய கூட்டிகிட்டு போகிறேன். நான் அங்கே கூட்டிகிட்டு போய் உன்னைய உட்கார வச்சுடுவேன். உனக்கான சர்ப்ரைசிங் ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேடி எல்லோரும் வருவாங்க. அது வரைக்கும் நீ என்கிட்ட இரு, நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும். அப்போ தான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க சொல்லுவேன் டேடிக்கிட்ட சொல்லி அப்படின்னு அந்த வைன் உருவத்தில் இருக்க பேய் சொல்லிக்கிட்டே ஒய்யாரியை தூக்கிக்கிட்டு வேக வேகமாக அந்த ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே போய்கிட்டுருக்கு.
எங்கள் அதர் ஹேண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இப்போ அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. காட்டுக்குள்ளே நுழையும் போதே காலேஜுக்கு ஆப்போசிட்டில் அங்கங்கே போட்டிருக்க ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்கிட்ட போய் நின்று குழந்தைய தூக்கிக்கிட்டு போன பொண்ணு எந்த சைடு போனாங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த வழியில் தான் இப்போ எல்லோரும் உள்ளே போயிட்டுருக்காங்க. ரொம்ப பயமாக இருக்குது. நிலவு வெளிச்சத்தில் ஓரளவுக்கு பாதைகள் அப்புறம் அந்த இருக்க இடங்கள்லாம் நல்லாவே தெரிஞ்சாலும் இருட்டுக்குள்ளே போகிறதுனால பயமாக இருக்குது எல்லாருக்கும். மைல்டான பூச்சிகளோட சத்தம் தான் கேட்டுட்ருக்கு எல்லாரோட இயர்ஸ்லேயுமே. வாயின்னு அழுதுகிட்டே சங்கு கூட ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. சங்குக்கு பதட்டமாக இருக்குது. அந்த டைமில் பாட்டி சொல்கிறாங்க, ஒயினோட உருவத்திலேயே ஏதோ ஒன்று என் பேத்தியை தூக்கிக்கிட்டு போயிருக்கு. ஐயோ, அது ஏதோ ஒரு பேயாக தான் இருக்கணும், இல்லை ஏதாவது பிசாசாக இருக்கணும். ஐயோ, நல்லா 7 மணிக்கு வந்து தூக்கிட்டு போயிருக்குதே. இந்த காலேஜுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு ஊருக்குள்ளே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே பிரச்சனை இருக்குது, நான் இப்போ நம்புகிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே வர்றாங்க பாட்டிமா. சங்குக்கு உண்மையிலேயே இப்போ தான் பயத்தை ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா ஏகப்பட்ட பேர் சொல்லியிருப்பாங்க கருப்பு கலரில் ஒரு உருவத்தை பார்த்ததாகவும் அது ஒரு பொண்ணு போல் ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு இப்போ நம்புகிறாங்க உண்மையிலே தன்னோட காலேஜில் ஏதோ ஒரு பேயோட நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அதர் ஹேண்ட் ஒய்யாரி இப்போ, மம்மி எவ்வளவு நேரமாக நான் உட்காந்துக்கிட்டே வருவேன், எனக்கு காலெல்லாம் வலிக்குது, இறக்கி விடுங்க, நான் நடந்து வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா கரெக்டு, இறங்கு அப்படின்னு சொல்லி ஒய்யாரியை கீழே இறக்கி விட்டுட்டு வேக வேகமாக ஒய்யாரியோட ஹேண்ட்ஸை பிடிச்சி நடந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த சூனியக்காரி பேய். ஒய்யாரி சூனியக்காரியோட வேகத்துக்கு நடக்க முடியல. குடுக்குடுன்னு சூனியக்காரி நடக்க நடக்க ஒய்யாரி அவங்க ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆஹாஹா, என்ன இப்படி நடக்குறீங்கோ, மெதுவாக நடங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அப்போ சூனியக்காரிக்கு கோபம் வந்துடுச்சு. ஏய் குழந்த, என்னது இது நொன்னு பிச்சு போடுவேன் சவுண்டு கொடுத்தேன்னா அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரியோட ஹேண்ட்ஸை விட்டுவிட்டு அவங்க வேக வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்கு அந்த பேய். ஒய்யாரி அவ்வளோதான் அப்படியே நின்றுட்டாங்க. என்ன திட்டு, என்னை திட்டுறீங்க, நான் வரமாட்டேன், நான் டேடிக்கிட்டேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரி அப்படியே சைடில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை சூனியக்காரி. அவங்க பாட்டுக்கு முன்னாடி வேக வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. குழந்தையால் இந்த ஃபாஸ்ட்டுக்கு நடக்க முடியாது அப்படிங்கிறத துளி கூட ஃபீல் பண்ணிக்க முடியாமல் ஒய்யாரி தான் இடையில அப்படியே வேறு சைடு ஓடி போயிட்டாங்களா, இது சூனியக்காரிக்கு தெரியலை. சூனியக்காரி பாட்டுக்கு வேகமாக நடந்து போயிட்டுருக்காங்க. ஒய்யாரி இந்த சைடும் அந்த சைடும் வேக வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த நிலவு வெளிச்சத்தில் ஒய்யாரிக்கு கண்ணு நல்லா தெரியுது. ஆனாலும் இருட்டில்லையா, குழந்தைங்கிறனால பயம் தெரியல. அமைதியாக ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாங்க ஒய்யாரி. சின்ன குழந்தைங்கிறனால ஒரு கட்டத்துக்கு மேலே நடக்க முடியல. ஏன்னா ப்ளைனான ஒரு சர்ஃபேஸில் நடக்கலை, மேடும் பள்ளமுமாக இருக்கக்கூடிய ஒரு காட்டு வழியில் நடக்கிறாங்க. ஸோ லெக்ஸ் எல்லாம் பெயினாக இருக்குது. அப்படியே ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டாங்க ஒய்யாரி. சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு என்னை திட்டுனாங்க மம்மி, நான் கோச்சிக்கிட்டிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல வீட்டுக்கு, எனக்கு பயமாக இருக்குது இப்போ அப்படின்னு ஒன்று அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஒய்யாரி. சின்ன குழந்தைல்ல, ரொம்ப நேரம் அழுகலை. அழுதுகிட்டே இருந்துட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அழகழகான சின்ன சின்ன பூச்சிங்கள் கலர் கலராக பறந்துக்கிட்டு இருக்கு. மின்மினி பூச்சிகள், அது இல்லாமல் மற்ற சில பூச்சிங்கள்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒய்யாரி ஆசையாக பார்த்துக்கிட்டே அப்படியே சாஞ்சு உட்காடுறாங்க அந்த மரத்தோட ரூட்டில். அப்படியே தன்னை மறந்து நடந்து வந்த களைப்பில் ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒய்யாரி. எங்கள் அதர் ஹேண்ட் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த சூனியக்காரி இந்த சைடும் அந்த சைடும் ஓடி திரியிறாங்க. ஐயோஹோ, நல்லா லட்டு மாதிரி என் கையில் அந்த குழந்தை கிடச்சிச்சு. ஒரு நிமிஷத்தில் கோபப்பட்டு அந்த குழந்தைய ஓட்ட விட்டுட்டேன். அது எங்கே போணுச்சுன்னு தெரியல. ஆஹா, எங்கே கண்டு நான் தேடுறது இந்த காட்டுக்குள்ள, ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே எங்கிட்டும் அங்கிட்டும் ஓடி போய் தேடிட்டுருக்கு அந்த கருப்பு உருவம். ஆனால் ஒயினோட உருவத்தில் தான் இருக்குது இப்போவுமே அந்த கருப்பு உருவம். எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக் அப்புறம் மற்றவங்க எல்லாருமே இப்போ காட்டோட அந்த மிடில் கிட்ட வந்துட்டாங்க. ரொம்ப களைப்பாக இருக்குது அத்தனை பேருக்கும்.
அத்தனை பேருக்குமே ஒய்யாரிக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற பதட்டத்திலே தான் வந்திருப்பாங்க. இவ்வளோ தூரம் வந்தும் குழந்தைய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போகிறாங்க அத்தனை பேரும். அந்த சமயத்தில் தூரத்தில் ஒயின் இன்றைக்கி மார்னிங் வேர் பண்ணியிருந்த ஆரஞ்சு கலரில் எல்லோ கலரில் ஃப்ளார்ஸ் போட்ட சாரியை வியர் பண்ணிக்கிட்டு அந்த சூரியக்காரி இங்கிட்டும் அங்கிட்டு ஓடி திரிகிறத நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய மரங்கள் இருந்தாலும் உயரமான மரங்கள் எல்லாமே. ஸோ தூரத்தில் நிற்கிறவங்கள ஓரளவு நோட்டீஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு இடைவெளிகள் இருக்குது மரத்துக்கு பிட்வீனில். ஸோ அந்த பிட்வீன் வழியாக தான் ஒயின் மாதிரி ஒரு லேடி இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டு திடீர்னு நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு காய் தான் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அத்தனை பேரையும் நிறுத்துகிறாங்க. அமைதியாக இருங்க, சத்தம் போடாதீங்க. ஐயோ, ஒயினோட உருவத்தில் அங்கே ஏதோ ஒன்று சுற்றிக்கிட்டு தெரியுது. இந்த சாரி இன்றைக்கி மார்னிங் ஒயின் வேர் பண்ணியிருந்து நான் பார்த்தேன். மிஸ்டர் ஜான், உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது அந்த பொம்பளை தான் போல அப்படின்னு சொல்கிறாங்க காய். பாட்டிமா கவனித்து பார்க்குறாங்க. தன்னோட ஸ்பெக்ஸை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே கவனித்து ஒயின் உருவத்தில் இருக்க அந்த கருப்பு உருவத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே திக்குன்னு இருக்குது பாட்டிமாவுக்கு. ஐயோயோ, ஏன் எல்லாரும் ஒரே இடத்துல இருங்க, தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடாதீங்க, அது பேய் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அவ்வளோதான், அடுத்த செகண்டே அத்தனை பேரும் கும்பலாக பாட்டிமா கிட்ட தான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி என்ன சொல்கிறீங்க? அப்போ என் பொண்ணு எங்க? என்னோட பொண்ணை காணுமே, ஒரு பொம்பளை தானே கிட்ட கூட சுற்றிக்கிட்டு இருக்கா, பேயின்னு எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். அடியே, அவன் நடக்கலடி, மிதக்குறா, கவனித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தனை பேரும் அவங்களோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு கவனித்து பார்க்குறாங்க. நடந்து போனால் அந்த நடையில் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆனால் இது மிதக்கிற மாதிரி அப்படியே சல்லுன்னு இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டு வருது அந்த உருவம். புரிஞ்சு போயிடுச்சு அத்தனை பேருக்கும். கத்தக்கூட இப்போ முடியாமல் அப்படியே அத்தனை பேரும் அந்த காட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டாங்க ஃப்ளோரில். அந்த கருப்பு உருவம் இந்த சைடும் அந்த சைடும் ஓடி ஓடி பார்த்துக்கிட்டு இருக்கு. சங்கோக் அப்படியே பயந்து போய் அப்படியே கம்மனு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அந்த கருப்பு உருவம் அப்படியே இவங்கக்கிட்ட வருது. அவ்வளோதான், ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டாங்க அத்தனை பேரும். எல்லாரும் கீழே உட்காந்துருக்காங்களா. சூனியக்காரி இவங்க யாரையும் நோட்டீஸ் பண்ணலை. ரீசன், ஒய்யாரியை தேடணும். ஸோ எப்படி ஒய்யாரியை மிஸ் பண்ணோன்னு தெரியலை. இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே எப்படி போய் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலை. ஏன்னா ஒய்யாரி குட்டி குழந்தை. ஒய்யாரி இந்த சைடு அந்த சைடு ஓடினா கூட ஒய்யாரி ஆங்கிளில் போட்டிருக்க கொலுசை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எந்த சத்தமுமே இல்லை. ஏன்னா ஒய்யாரி தான் ஒரு சைடு தூங்கிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ ஒன்றுமே புரியலை அந்த சூனியக்காரிக்கு. இப்போ வாய்விட்டே அந்த சூனியக்காரி ஒயின் ரூபத்தில் பேசுது. நல்லா அந்த குழந்தையோட மம்மி மாதிரி வீட்டுக்குள்ளேயே போய் தூக்கிக்கிட்டு வந்தேன். கரெக்டாக அந்த குழந்தைய நான் எந்த ஸ்பாட்டில் போட்டு தள்ளணுமோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது அந்த குழந்தை ஓடி போயிடுச்சு. எங்கே போய் நான் அந்த குழந்தைய தேடுறது? இன்றைக்கி தான் பௌர்ணமி. இன்றைக்கி தான் அந்த குழந்தைய நான் கொல்லணும், இல்லை அந்த குழந்தையோட உருவத்துக்குள்ளே நான் போகணும். எதுவுமே முடியாது போலையே. இந்த நாளை தவறவிட்டா இன்னும் 1 மாதம் நான் காத்துக்கிட்டு இருக்கணும். ஐயோ முடியாது. எப்படியாவது இந்த இரவுக்குள்ளே நான் அந்த குழந்தைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த சைடும் அந்த சைடும் அந்த சூனியக்காரி பேய் அலைஞ்சு தெரியுது. நல்லா கேட்குது இந்த சூனியக்காரி பேசுகிறது இங்கே உட்காந்துருக்கு அத்தனை பேருக்கும். அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு பாட்டிமா உட்காந்துக்கிட்டாங்க. ஐயோயோ, அப்பா என் சூனியக்காரி தப்பிச்சிட்டா. ஆச்சு, என் ஒய்யாரி தப்பிச்சிட்டா இந்த சூனியக்காரிக்கிட்ட இருந்து. இந்த காட்டுக்குள்ளே குழந்தை எங்கே போய் கிடக்குறான்னு தெரியலையே. ஐயோ, சின்ன குழந்தை பயப்படுமே காட்டை பார்த்து. ஐயோ என்ன பண்ணுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்காங்க பாட்டிமா. அந்த டைமில் இந்த சைடும் அந்த சைடும் போய்கிட்டு இருந்த அந்த சூனியக்காரி பேய் இப்போ இவங்களை நோக்கி தான் நேராக வருது. கிட்ட வரும்போது உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா என்ன தான் ஒயினோட உருவத்தில் தெரிஞ்சாலும் கிட்ட வர வர சூனியக்காரியோட ரியல் ஃபேஸ் ஃபீல் பண்ண முடியுது இவங்க எல்லாத்தாலையும். ஏன்னா கோபம் வர வர ஒயினோட உருவம் மாறி சூனியக்காரியோட ரியல் ஃபேஸ் வந்து போகுது அந்த ஒயின் உருவத்தில் இருக்க சூனியக்காரியோட முகத்தில். அந்த முகத்தை பார்த்ததும் மினி ஆன்னு சவுண்டாக கத்துறாங்க. உயிரே போயிடுச்சு அத்தனை பேருக்கும். அப்படியே ஜங்கூக் மினியோட மவுத்தை க்ளோஸ் பண்ணுறாங்க. சூனியக்காரி டக்குன்னு நின்றுச்சு. இந்த சைடும் அந்த சைடும் திரும்பி பார்த்து, யாரோ இந்த காட்டுக்குள்ளே இருக்காங்க,
இப்போ சத்தம் போட்டது யாரு யாரு அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்குது சூனியக்காரி. அவ்வளோதான், அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க மினி. ஜங்குக்கு அங்கேயே போட்டு கொல்லணும் போல இருக்குது மினியை. ஏன்னா நல்லா சவுண்டை போட்டு கொடுத்துருக்காங்க. மயக்கம் போட்டு மினி கீழே சாஞ்சதும் கீழே இருக்கக்கூடிய ட்ரைவ் லீவ்ஸில் சத்தம் வந்துடுச்சு. அவ்வளோதான், ஒரு புயல் வேகத்தில் அப்படியே பறந்து வந்த மாதிரி இந்த குரூப் முன்னாடி தான் அந்த சூனியக்காரி பேய் நிற்குது. அப்போ பயமாக இருக்கு அப்படின்னு அழுது கத்துறாங்க ஒயின். சங்குக்கோட மம்மி ஒயின் அப்படியே பார்த்து, புட்டாகள் கத்தி போட்டு கொடுக்குறீங்களா நீனும் உன் தங்கச்சியும் அப்படின்னு சவுண்டாகவே சொல்கிறாங்க. அவ்வளோதான், அந்த சூனியக்காரி ஜங்குக்கோட மம்மியோட ஃபேஸ்கிட்ட வந்து பிடிச்சிட்டேன் உன்னையா அப்படின்னு சொல்லி அப்படியே த்ரோட்டில் ஹேண்ட்ஸை வச்சு அழுத்துது ஜங்குக்கோட மம்மியை. இதே போயிடுச்சு ஜங்குக் மம்மிக்கு. அப்போ அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஜங்குக் சைடில் அப்படியே தள்ளி உட்காந்துருப்பாங்களா, நல்ல ஒரு பெரிய உட்டன் கட்டை கையில் கிடைக்கிது. அதை எடுத்து ஓங்கி அடிச்சிட்டாங்க சூனியக்காரியோட ஹெட்டை பார்த்து ஜங்குக். சூனியக்காரி இப்போ நல்லாவே ஒரு உருவத்தோட இந்த பௌர்ணமியில் இருப்பாங்க. ஸோ ஓங்கி அந்த பேயோட ஹெட்டில் அடித்ததும் அப்படியே உட்காந்துருச்சு சூனியக்காரி. அவ்வளோதான், உட்காந்துருந்த அந்த குரூப்பாக உட்காந்துட்டு இருந்த அத்தனை பேரும் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி இங்கிட்ட அங்கிட்டும் ஓடுறாங்க. ஜங்குக்கோட டேடி அப்படியே தன்னோட ஒய்ஃபை அப்படியே தூக்கி இழுத்துட்டாங்க தான் பக்கமாக. இப்போ ஜங்குக்கோட மம்மியும் டேடியும் தான் சூனியக்காரி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் அப்படியே 2 பேரையும் அப்படியே தூக்கி சைடில் இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஒயின் வந்து அப்படியே சைடில் இருக்க மரத்தோட மரமாக அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க. காட்டு வழி போனாலும் கல்வர் பயல் போனாலும் கேட்டு வழி கால கணவர் கேட்டிலும் நாள் நாட்டமுடனே எங்களுக்கு அப்படின்னு அழுகுறாங்க. விநாயகரே தும்பிக்கையுண்டு துணை அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குது அந்த சூனியக்காரி பேய் ஒயினுக்கு. அப்படியே விழுந்துட்டாங்க ஒயின். என்னைய பேயின்னு மட்டும் நீ நினச்சியா? ஒரு காலத்தில் நான் மனுஷிடி. சூனியக்காரி, எனக்கிட்ட விநாயகர் மந்திரம் சொல்கிறியா? இங்கே என்ன பூஜையாக நடந்துக்கிட்டு இருக்கு, கணபதியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. இந்த மந்திரமெல்லாம் என்னைய ஒன்றும் பண்ணாது தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நல்ல ஒரு வடிகட்டின முட்டாள் வந்து என்கிட்ட மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயினோட ஹேரை பிடிச்சி அப்படியே தூக்கி, ஏன் மண்டையில் கட்டையை வச்சா நீ அடிச்ச அப்படின்னு சொல்லி ஒயினோட ஹேரை பிடிச்சி அப்படியே சைடில் இருக்க ட்ரீயில் இடிக்க பார்க்குது அந்த சூனியக்காரி. ஜங்குக் அப்படியே சூனியக்காரியோட ஹேரை பிடிச்சி பின்னாடி இழுத்து விட்டுட்டாங்க. சூனியக்காரி போய் விழுந்ததும் காயும் ஜூனும் அவங்க கைக்கு கிடச்ச கட்டையை எடுத்து ஓங்கி ஓங்கி அந்த பேயை பயங்கரமாக அடிக்கிறாங்க. வீச்சுங்கிற ஒரு சவுண்டோட அந்த சூனியக்காரி பேய் அப்படியே ஸ்னேக் போல் தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டு கிடுகிடுன்னு அந்த இடத்த விட்டு அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு ஓடி போயிடுச்சு. ஆஹா பாம்பு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே காயும் ஜூனும் அந்த இடத்த விட்டு அந்த சைடு ஓடி போயிட்டாங்க. ஜங்குக் ஒயினை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, ஒன்றும் இல்லை பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் கிம் அந்த டைமில், இங்கே பாருங்கள், எல்லோரும் ஒரு குச்சியையோ கட்டையோ எடுத்துக்கோங்க கையில். இப்போ நம்ம ஒய்யாரியை தேடணும். அந்த சூனியக்காரி பாம்பா மாதிரி எங்கேயோ ஓடி போயிட்டா. ஐயோ ரொம்ப மோசமானவளாக இருப்பா போலவ. ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லோரும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரமாக இந்த காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிருச்சுன்னா குழந்தைய கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் விடிகிற வரையும் நம்ம ஒய்யாரியை தேடணும். ஏன்னா சூனியக்காரி கையில் ஒய்யாரி கிடச்சிடக்கூடாது. ஏதோ அவள் குழந்தைய கொல்லணும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை குழந்தையோட உருவத்துக்குள்ளே போகணும்னு சொல்கிறா. எனக்கு நல்லா கேட்டது அவள் சொன்னது. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, குழந்தைய தேடணும். அந்த சூனியக்காரி கையில் ஒய்யாரி கிடைக்கக்கூடாது. குயிக் வாங்க அப்படின்னு மிஸ்டர் கிம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மொத்தமாக ஒரே சைடாக போய் தேடிக்கிட்டு இருக்காங்க ஒய்யாரியை. எங்கள் அதர் ஹேண்ட் அப்படியே நல்லா அடிபட்டு போய் தன்னோட ரியல் உருவத்தில் அந்த காட்டோட ஆப்போசிட் சைடில் ஓடி போய் அப்படியே ஒரு மரத்துக்கு கீழே பழமாக மூச்சு வாங்கிக்கிட்டு அந்த சூனியக்காரி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்பா பயங்கரமான அடி கொடுத்துருப்பாங்க காயும் ஜூனும். இந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தவங்களை கூட நான் விட மாட்டேன். முதல்ல இவங்க எல்லாத்தையும் தான் நான் போட்டு தள்ளுவேன். அப்புறம்தான் அப்பா இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை போட்டு தள்ளுவேன்.
என்ன அடி! பேயே இந்த அடி அடிக்கிறாங்களே, மனுஷங்களை விட்டா என்ன அடி அடிப்பாங்க? ஒரு காலத்தில் என்னை அடித்து கொன்னவங்க தானே இவங்க. இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சூனியக்காரி அழுதுகிட்டு அப்படியே மயக்க வராத குறையா படுத்து கிடக்கு. எங்கள் அதர் ஹேண்ட் நல்லாவே பொழுது விடிஞ்சிடுச்சு. நல்லா ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் நைட்டு முழுக்க ஒய்யாரியை தேடி தேடி களைப்பாயிட்டாங்க. ஒய்யாரி எந்த மரத்துக்கு அடியில் தூங்கிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மரத்துக்கிட்ட தான் இப்போ போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சுற்றி இருக்க இடங்கள ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக இந்த மரத்துக்கிட்ட வரலான்னு தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒய்யாரி நல்லாவே ஒரு ராயல் ப்ளூ கலரில் நெட்டட் ஃப்ராக் போட்டிருப்பாங்க. அவங்களோட 2 கால்லையும் நல்ல கனமான கொலுசு போட்டிருப்பாங்க. 2 இயர்ஸ்லையும் டைமண்டில் ஸ்டெட் போட்டிருப்பாங்க. லாங் செயின் போட்டிருக்காங்க கோல்டில். 2 ஹேண்ட்ஸ்லேயும் நல்ல பட்டையான கோல்டு பேங்கிள் போட்டுட்டு அப்படியே ஹேயாக சாஞ்சு படுத்து கிடக்குறாங்க. அவங்க போட்டிருக்க ஜுவல்ஸ் தான் இந்த சன்லைட்டில், ஐ மீன் மார்னிங் சன்லைட்டுக்கு அப்படியே தகதகன்னு மின்னுது. ஒய்யாரி சாஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாங்களா, அவங்க இயர்ஸில் போட்டிருக்க டைமண்ட் ஸ்டெட் அந்த சன்லைட்டில் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. சங்குக் தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னது இது, கண்ணை கூசுகிற மாதிரி ஏதோ தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக முன்னாடி நடந்து போய் பார்க்குறாங்க. ஒய்யாரி தன்னோட 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே லெக்ஸை பிடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு ஹேயாக தூங்கிட்டு இருக்காங்க. அழுகையாக இருக்குது ஜங்குக்கு ஒய்யாரியோட ஸ்டேட்டை பார்த்துட்டு. ரொம்ப தூரம் நடந்து வந்திருப்பாங்க ஒய்யாரி. ஃபேஸே ரொம்ப டல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே போய் ஒய்யாரியை தூக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஜங்குக். ஒய்யாரி இப்போ கூட கண்ணை முடிக்கலை, ஆன்னு தூங்கிட்டு இருக்காங்க. அச்சோ என் தங்கமே அப்படின்னு சொல்லி ஜங்குக் அப்படியே கீழே குனிஞ்சு ஒய்யாரியை தூக்கி அப்படியே ஷோல்டரில் படுக்க வச்சுக்கிட்டாங்க. ஒய்யாரி இந்த சைடு முகத்தை திருப்பி அப்படியே சாஞ்சு படுத்துக்கிட்டாங்க. ஒயினுக்கும் இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இப்போ தான் சோலே வந்த மாதிரி இருக்குது. மிஸ்டர் கிம் அங்கேருந்து வந்து அப்படியே ஒய்யாரியோட ஃபேஸை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, குழந்தைக்கு எங்கேயும் அடியெல்லாம் படலை, நல்ல வேலை குழந்தை சுதாரிச்சுக்கிட்டு சூனியக்காரியை விட்டு தள்ளி வந்துட்டா போல். அப்பா எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம் நம்மளே, குழந்தை எப்படி இவ்வளோ தூரம் நடந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் கிம். அப்போ ஜங்குக்கிட்டேருந்து மிஸ்டர் ஜான் ஒய்யாரியை அப்படியே தூக்கிக்கிட்டாங்க. ஐயோ என் பேத்தி கூட ஒரு 1 டே கூட பக்கத்தில் இருக்க முடியலை, அதுக்காட்டி இவ்வளோ பெரிய பிரச்சனையா? உண்மையிலே காலேஜில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கோட டேடி. அப்போ ஜோன் காய் மிஸ்டர் கிம் 3 பேரும் இருக்கலாம், நாங்கள் இதெல்லாம் பெருசாக நம்பலை, ஆனால் இப்போ நம்பாமல் இருக்க முடியல. இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜான், வெளியில் யார்ட்டையும் நம்ம சொல்லிக்க வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்கள் சில காலேஜஸில் இருக்கிறதெல்லாம் சகஜம். ஏதாவது ஒரு மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து சரி பண்ணிக்கலாம். வெளியில் யாரும் இதை பற்றி பேசிக்க வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க. நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு அந்த பேய்க்கு ஏதோ நடமாட்டம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கவனமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பௌர்ணமிக்குள்ளே ஏதாவது ஒரு வழியை கட்டணும் நம்ம. எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் ஜோன் ஜங்குக்கை பார்த்து. ஜங்குக் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆமாம் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் இப்போ காலேஜை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மிஸ்டர் கிம் சொல்கிறாங்க, காலேஜில் இருக்க ஸ்டாஃப்கிட்டையும் இதை பற்றி பேசிக்க வேண்டாம். காலேஜுக்கு தான் கெட்ட பேர். இவ்வளோ பெரிய காலேஜ், நல்ல எஜுகேஷ்னல் சிஸ்டம் இருக்குது, நல்ல ஸ்டாஃபுக்கெல்லாம் ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் காலேஜ் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வெளியில் தெரிஞ்சால் நேம் கெட்டு போயிடும். ஸோ ஸ்டாஃப் யாருக்கும் இதை தெரியாமல் நம்ம பார்த்துக்கலாம். மிஸ்டர் ஜியான், நாங்கள் இங்கே தான் ஒர்க் பண்ணுவோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, வெளியில் யார்ட்டையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் கிம் மிஸ்டர் ஜியானை பார்த்து. மிஸ்டர் ஜியான் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார். சில காலேஜஸ்லாம் இழுத்து மூடப்படுறதே அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்னால தான், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்னால. அவங்கள மாதிரி நல்ல ப்ரொஃபஸர்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறோம். எப்படியும் இந்த பிரச்சனையை நாங்கள் சரி பண்ணிடுறோம், நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் ஜியான். மிஸ்டர் கிம் அதுக்கு எதுவும் சொல்லலை, லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே சார் கிளம்பலாம் வாங்க, நல்ல வேலை இன்றைக்கி சாட்டர்டே, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் இப்போ காலேஜை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.